வானத்தை பார்த்தீங்களா? இரணைமடு வடமாகாணத்தில் முக்கியமாக விளங்குகிறது. இல்லை வேற இரணைமடுக்கு ட்ரெயின் எல்லாம் போகுது வேற இந்த பக்கத்தால. வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ஓகே, வண்டி உலகனோட வந்து நாங்கள் வந்துட்டோம். நான் வந்து வெறுமனே எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாமல் இருப்பேன். இவர் வந்து மலைக்கு ட்ரெயின் கோட்டை போட்டு சேஃப்டியாக இருக்கிறப்பல ரைட்டா சொல்லுங்கள். உங்களோட ஊரில் வந்து பட்டுத்தோம், நாங்கள் எங்களோட ஊருக்கு போய் சேர இல்லாது. இன்னைக்கு அண்ணா கூட அவர்கிட்ட சொந்த ஊரில் இல்லை, பைப்ட ஊரில் தான் நிற்கிறார். சொந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லி அவஸ்தப்பட்டு கொண்டு எங்களை நேற்று ஒரு முட்டுக்கட்டையில் வந்து முட்டி விட்டீங்க தெரியுமா? கிட்டத்தட்ட என்னென்றால் முத்தையங்கட்டில இருந்து தொடர்பு வந்து கிட்ட வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்பு இல்லை. நேற்று ஒரு 2-3 மணி போல கதைச்ச கதை தான். அப்போ அதோட வந்து போன் தொடர்போ அங்கே கரண்டோ இல்லைன்றது மட்டும் தெரியும். அதால் வந்து எப்படியாவது தொடர்பு எடுக்கணும். ஏனென்றால் குளத்தில் வந்து தண்ணி, குளமங்களுக்கு பக்கத்தில் தண்ணி வந்து 24 அடி தான் கொள்ளளவா, ஆனால் 27 அடி வந்துட்டு நேற்றே சொன்னது. குளத்தை விட 23 அடி மேலே போயிட்டு. அப்போ வந்து எங்களோட வீடு கொஞ்சம் புட்டியில் இருக்குது. பள்ளத்தில் உள்ள வீடுகள், வயல்கள் எல்லாமே எங்களோட வயலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடுது. அப்போ கட்டாயம் போய் என்னன்னு பார்க்கணும். நேற்று 3 பாதையால ட்ரை பண்ணினாங்களே. ஆமா, அதாவது கிளின் வச்சே சுத்தி போட்டது புயல் வந்து வெள்ளத்தால பக்கத்தாலையும் போயிடலாம் போச்சு. முள்ளத்தீக்கும் போயிடாது, அங்கால புளியங்கல வழியால போயும் போயிடாது, அங்கால மாங்குளத்திலிருந்து ஒட்டிச்சுட்டாம் வழியாலையும் போயிடாது, எந்த வழியாலும் போயிடலாம். இன்னைக்கு வந்துட்டு ஆணையரவால வந்து யாழ்ப்பாணத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு வந்து தண்ணி வந்து மேல நிரப்பிட்டு ஸோ அந்த வழியால மேவி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிளின் வச்சு ஒரு தனி தீவுமாய் இருக்கும். மேல வந்து ட்ரோன் ஷூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா சுத்தி வளைச்சு தண்ணி நடுவில் கிளின் வச்சு இருக்கிற மாதிரி இப்போ இருக்கும். அந்த அளவுக்கு சுட்டு போட்டுட்டு தண்ணி வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாடு முழுவதும் வந்துட்டு ஏர்டெல் டயலாக் அப்படியான சிக்னல் வந்து யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட வந்து இருந்துட்டு தான் சிக்னல் வந்துட்டு போகும். அதனால இப்போ நாங்கள் வீட்டை கூட வந்து கால் பண்ணி பேசலை. சில பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க, தம்பி வீட்டை ஃபோன் பேசுனீங்களா இன்னும் ஓகே அப்படின்னு சொல்லி. நாங்களே கஷ்டப்பட்டு நேற்று வீடியோ போட்டோமே. ஏன்னா யூடியூப்ல வீடியோ போட்டதே பேசும் வந்து யூடியூப்பை வீடியோ போட்டுட்டு யார் என்ன கமெண்ட் பண்றாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம்னு பார்த்தா அதுக்கு கூட டேட்டா விளைச்சது. சரி, டேட்டா விடுங்களே, நார்மல் ஃபோன் கூட வந்து பண்ணி கால் பேச முடியாது, ஒன்றுமே செய்யலாது, தொடர்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கான ஆப்ஷன் இலங்கையில ஓரளவுக்கு மொபிட்டல் சிம் வந்து நார்மலா யூஸ் பண்ணா ஓரளவுக்கு நார்மலா வேலை செய்யுது. ஸோ மொபிட்டல் கொஞ்சம் பெஸ்ட்டானதாக இருக்குது. இன்றைக்கி தான் நாங்களும் தேடி பிடிச்ச ஒரு கடையில் போய் மொபிட்டல் சிம் வேண்டியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் முத்தையங்கட்டுக்கு அண்ணாட ஊருக்கு வந்து வெளிக்கிட போகிறோம். அவங்கள்ட்ட அம்மா அப்பாலாம் இந்த நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், தெய்வான பாட்டி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வந்து, ஆனால் தெய்வான பாட்டியை விட்ட போகிற அளவுக்கான வழியே இல்லை. என்ன சொன்னால் விசுவம் மட்டும் முன் பள்ளத்துக்குள்ளே தெரிஞ்சுட்டு அதே மாதிரி அங்கே மூங்கிலாறு பக்கம் இருக்கிற பள்ளத்துக்குள்ளே நிரம்பிட்டு அங்கே பக்கம் போகிறதுக்கான வழி இல்லை. கொஞ்சமாச்சும் தண்ணி குறையும்டா கண்டிப்பாக அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். அதாவது தெய்வான பாட்டியோட ஹெல்த் வந்து. அண்ட் இப்போ வந்து நாங்கள் வெளிக்கிட போகிறோம் பைக்கில் தான் வந்து. என்ன சொன்னால் நேற்று தமிழ் ப்ரோட காரில் போனேன். போயிடாம போயிட்டு இப்போ பைக்ல போறோம். இனி போயிட்டா தான் என்ன நடக்கும்னு தெரியும். என்ன நடக்கும்னு சரி, பைக்ல போறது சேஃப்டி எந்த அளவுக்கு தெரியாது. பட் நான் எங்களுக்கு பழகிட்டு போய் ஆகும். இப்போ வழிகிட போறோம். நான் பிரசாந்த், அண்ணா, அதே மாதிரி தமிழ் ப்ரோ 4 பேர் வந்து வழிகிட போறோம். போயிட்டு உங்களுக்கு நாங்கள் அங்கே வந்து காண்பிக்கிறோம் என்னென்ன நிலவரத்தில் இருக்கு, எந்தெந்த வழியால போகலாம் வரலாம், இது தடப்பட்டிருக்கு, மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா வேகமாக வந்து மூழ்கக்கூடிய பகுதி எது, அந்த டைம்ல நீங்க எங்க இருந்துன்னு சொன்னா வழியில தப்புறதுக்கான வழி எது அப்படிங்கிறத பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோலாம் அவங்களுக்கு காண்பிக்க போறோம். ஸோ வீடியோ கண்டினியூ பாருங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாங்குளோ வழியாக வந்து அப்படியே ஒட்டு சுட்டான் போகக்கூடிய வழி. நேற்று நாங்கள் இந்த வழியால் வந்து என்ன சொன்னால் முத்தையங்கட்டுக்கு போகிறதுக்கு நேற்று நாங்கள் இந்த வழியால் வந்து அப்போது இந்த இருக்கிற வீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அரைமட்டத்துக்கு தண்ணி, இந்த வீட்டோட அரைமட்டத்துக்கு தண்ணி, அப்புறம் அந்த வீட்டெல்லாம் வந்து அரைமட்டத்துக்கு தண்ணி இருந்தது. இன்றைக்கு வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல நாங்களே ஷாக்கிங் ஆகிட்டோம். சொன்னால் அந்தளவுக்கு தண்ணி வேகமாக ஓடிட்டு, இங்கே வந்து தண்ணி இல்லை, தண்ணி அவ்வளோவே வந்து ஓடிட்டு என்ன சொன்னால் அந்த வீட்டோட அரைமட்டத்துக்கு இருந்தது. நேற்று அரைமட்டத்துக்கு அதிகமாக இருந்தது. அதாவது அந்த கதவுலாம் ஃபுல்லாக மூடி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு வந்து தண்ணி கிடையாது. ஸோ இந்த வழியோட வந்து அந்த ஒரு வண்டி வந்து நிற்கிது பாருங்கள், அந்த திரும்புது. அந்த வண்டி திரும்புகிற இடத்துல வச்சு நேற்று நாங்கள் காரை திருப்பி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் கிளிநொச்சிக்கு போயிட்டோம் நேற்று. ஸோ இவடத்தை வந்து பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வவுனியா ரூட்டு மட்டும் பார்த்தோம். நாங்கள் புளியங்குளத்தால் வச்சு அப்படியே திரும்பிட்டு வந்துட்டோம். சொன்னால் சுற்றி வளைச்சி சுற்றி போட்டுவிட்டோம். அவ்வளோக்கு தண்ணிகள் மட்டமாக இருந்தது. ஆனால் இவ்வளோ வேகமாக தண்ணி ஓடிட்டேன்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. பார்த்தோன்னே வியந்து போயிட்டோம். ஆனால் இவ்வளோ தண்ணியும் எங்கே ஓடிக்கொண்டு போயிருக்குமென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால்
கடல் பக்கம் நோக்கி அங்கால பக்கம் கிளிநொச்சி பக்கம் தான் போயிருக்கும். அதாவது இரணைமடு குளங்கள் நோக்கி அங்கால விசுவமடு பக்கங்கள் தான் அந்த தண்ணி போய் கொண்டிருக்கும். ஸோ அந்த தண்ணிகள் தான் போய் அங்கே இன்னும் தண்ணியோட மட்டத்தை வந்து அதிகரித்து கொண்டிருக்கு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இரணைமடு குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அங்கே இருக்கக்கூடிய களிங்கால் எல்லாம் தாண்டி தண்ணி மேலே மேவி கொண்டிருக்குது. களிங்காலை தாண்டி கிட்டத்தட்ட 1.5 அடி கிட்ட தண்ணி மேலே பாய்ஞ்சு கொண்டிருக்கு. ஸோ அங்கே ராணுவ வீரர்கள் வந்து குமிக்கப்பட்ட வண்ணம் இருக்கிறாங்க. காரணம் அந்த பக்கத்தால் வந்து யாரையும் வந்து பயணம் செய்யறதுக்கு அனுமதிக்கப்படவில்லை என்று சொன்னால் சப்போஸ் அந்த பாலம் உடையறதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பாதுகாப்பு கருதி அந்த இடத்துல வந்து ஆர்மிகளை விட்டுருக்காங்க. இப்போ காற்றோட வீரியம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் மற்றபடி மலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. என்னால் கூட பிடிக்காம இருக்கு. ஒரு வீடியோ கிளிப்புகள் இருக்கு, அதை ஆட் பண்ற பாருங்க. அதோட நேத்து இந்த இடம் எப்படி இருந்த ஒரு போட்டோ இருக்கு, அதை ஆட் பண்ண போட்டோ பிடிச்சி வச்சிருக்கேன்னு அந்த ஓகே தமிழ்ப்ரோட போன்ல பிடிச்ச போட்டோஸ் அண்ட் அவங்க காலையில இதுக்கு போனவங்க இரண்டமடுக்கும் நாங்கள் எங்களால் போகல எல்லாம் போயிட்டுது. என்ன சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு மொபைல் சிம் எடுக்கிறதுக்கு வேண்டி அலைஞ்சு தெரிஞ்சிட்டாங்களே. ஸோ அதுக்கு வேண்டிய அதனால எங்களால் போக முடியாமல் போயிட்டது. ஸோ அதோட கிளிப்லாம் இருக்கு, நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறோம். இரண்டு மடு இருந்த 2 குளம் ஒரு காலத்தில் இருந்தது. அதை தேர்வன் ராமன் காலத்தில் யாழ்ப்பாணம் வந்து போகும்போது தண்ணி ரெயின் ரோட்டை தாண்டி கண்டி ரோட்டை தாண்டி பாஞ்சு கொண்டிருந்தால இந்த நீரை மறைப்பதற்காகத்தான் இந்த குளத்தை புனரமைப்பு செய்தார்கள். ஒரு குளத்தை புனரமைப்பு செய்தால் அந்த தண்ணி மேலோங்கி அடுத்த குளத்துக்கு போய் வீணா போகும். 2 குளத்தையும் இணைத்து அதான் இந்த இரண்டமடு என்ற பேரில் மக்களுக்கு சேவை செய்கிறது. இந்த இரண்டமடு ஆரம்பித்த காலத்தில் இங்கே ஒரு காடு மனித வலிவில் தான் கூடுதலாக இரண்டமடு உருவாக்கப்பட்டது. அதனால் தான் 55க்கும் இரண்டமடுக்கும் ட்ரெயின் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. 55க்கும் இரண்டமடுக்குமா ட்ரெயின் ஓடினப்ப மனித வலுத்தான் கூடுதலாக பயன்படுத்தது. உள்ளீடுகள் கொண்டு செல்லப்பட்டது. கரடி, யானை, புலி இவைகள் இங்கே அவர்களுடைய புகையாக இருந்தது. இரண்டமடு அவர்களை பாதுகாக்கும் நோக்கமாக இந்த கட்டுமான பொருட்களை கொண்டு செல்வதற்குமான ட்ரெயின் பாதை தான் அமைக்கப்பட்டது. அது இன்றும் நீங்கள் அந்த 55 கனாம்பியை இரண்டமடு சந்தியில் வடக்கு பக்கம் பார்த்தீர்களா செங்கல்லி கட்டிடங்கள் எல்லாம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் சேர்ந்து போயிருக்கிறது. இதை நீங்கள் பார்வையிட முடியும். இரண்டமடு வந்த பின்புதான் இந்த வயல்காணிகள் எல்லாம் திட்டமிடப்பட்டது. இன்று இரண்டமடு வடமாகாணத்தில் முக்கியமாக விளங்குகிறது. இதயம் இதயத்தில் ரத்தம் இல்லை, தண்ணீர் இல்லை என்றால் எல்லோருடைய இதயமும் வேதனை அடைய வேண்டிய கட்டாய நிலை. இந்த குளத்தை கட்டாட்டி நீங்க சொன்ன மாதிரி ஆணையர்களுக்கு போய் சும்மா தான் இந்த தண்ணி வேஸ்ட் ஆக போகுது. இது இப்ப நாங்க சேர்த்து வச்சோம்னா இதை வச்சு விவசாயம் செய்யலாம், தோட்டம் செய்யலாம். இந்த தண்ணி போய் இரண்டமடுவால் வெளியேறிய தண்ணி ஆனாரவால் குஞ்சு பரந்தனை ஊட்டியும் வெளியேறும். பட்டு உடற்பெண்ட இடத்தில் குண்டு குளத்தில் போய் சென்றடையும். அவர்களில் அந்த குளம் அப்போ சிறிமாவா பண்டார் நாயக்கா இருந்த காலம் அவன் அந்த ட்ரெயின் ரோட்டை கண்டி ரோட்டை பாலமாக இருந்த பாலங்களை எல்லாம் அகற்றி பாலத்தை அகற்றி தண்ணியை மறைக்கும் அளவுக்கு இருந்தது. இதனுடைய தாக்கம்
இரண்டாம் மட்டும் போன தண்ணியின் தாக்கம் அங்கே எவ்வளோ ஓடி கொடுத்ததோ அது இந்த தாக்கம் இரண்டாம் மட்டும் ஏற்படும். அந்த ரோட்டை மாறி முந்தைய ஒரு தண்டவாளம் மாதிரி தான் கிடந்த ஐயா மாதிரி அதுக்கெல்லாம் நான் ட்ரெயின் ரூட் பண்ணேன். உண்மையிலே இந்த வீட்டை இன்னைக்கு பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு. இப்படி இருக்கல என்னடா நேற்று வீடு. நேற்று நாங்க நினைச்சா நைட் விடிய பெஞ்சா மோட்டுக்கு எல்லாம் தண்ணி ஏறி சொன்னா மோட்டுல இருந்து, அதாவது மேல் மோட்டுல இருந்து கிட்டத்தட்ட கீழே ஒரு 2 அடி கிட்ட தான் வந்து கீழே அப்படி தண்ணி மட்டமா இருந்தது. மேல வந்து அந்த மோடு அவ்வளோதான் தெரிஞ்சது. ஈஸியாக நீச்சல் அடிச்சு போய் மோட்டில் ஏறக்கூடிய அளவுக்கு நேற்று தண்ணி நின்றுது. ஸோ அதெல்லாம் அங்கடா அப்படி சொல்லி பார்க்கும்போது இங்கேருந்து தண்ணியெல்லாம் வந்து ஓடிட்டு. ஆனால் அந்த கனமழைகள் பெய்து கொண்டு இருந்திருக்க கண்டினியூவாக இந்நேரத்துக்கு இப்போ கூட இந்த இடத்துல வந்து தண்ணி நின்றுருக்கும். ஆனால் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு தண்ணி ஓடிட்டு ஸோ மக்கள் வந்து சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பலாம் என்று நினைக்கிற டைமில் என்னவும் ஆகலாம் அது சொல்லிடலாம். அது பாதுகாப்பு கருதி குறிப்பிட்ட நாட்களுக்கு வந்து எங்கே போய் நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து கொள்றதே சேஃப்டி. ஸோ அந்த குறிப்பிட்ட சில நாட்கள் போனதுக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்கன்னா நல்லது. இப்போ எப்படி பார்த்தீங்களா ஃபுல்லாக பாதுகாப்பாக போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவீங்க தம்பி வீடியோன்னு சொல்கிறீங்க, நிறைய பேர் அவதானமாக இருக்கணும், என்ன பாடுபடுறாங்க அப்படின்னு காண்பிக்கிறீங்க. சரி, பட் நீங்களும் உங்கள்ட்ட சேஃப்டியாக பார்த்துக்கொள்ளுங்க தம்பி, அவதானமாக இருங்க அப்படி சொல்லியிருந்தீங்க. மழையில் நனையாமல் நான் வந்து சேஃப்டியாக இருக்கிறோம். பட் பயணங்கள் போது என்னென்ன நடக்கும்ன்ற சொல்ல தெரியாது. கஷ்டமான ஒரு விஷயம். நேற்று கடுமையாக கஷ்டப்பட்டுறாங்க. வந்து நாங்கள் அவ்வளோ பெருசாக ஃபீல் ஒன்றும் படலை. ஐயா தான் நேற்று அம்மாவுக்கு சீனி இல்லாமல் எடுத்து போகணும்ன்றது ஐயா இப்போ ஒடிச்சுட்டு பண்ணி கொண்டு போகணும். இன்றைக்குமே சந்தோஷமா இருக்கா, இதெல்லாம் தண்ணி இல்லாம விட்டது பெரிய சந்தோஷம். அங்க இருந்து பெரும்பெரிய எனக்கு அதே தான் யோசனை. இந்த தண்ணி இல்லைன்னு சரி தானே சந்தோஷமா இருந்து இந்த அண்ணன் சொன்னார் போகலாம் ஒடிச்சுட்டாம் போனா அங்கால எப்படி அது நடந்தாவது போய் சேர்ந்துருவோம். இப்படியே போய் ஆகணும். அம்மா அப்பா பார்க்கணும் அப்படின்ட்டு தான் நேற்று ஃபுல்லாக கால் பண்ற, கண்டக்ட் பண்றாரு, ஃபோன் கால்ஸ் போகுது இல்லை, இது வரைக்கும் தொடரவே இல்லை. அச்சோ பாத்தீங்கன்னா அதான் ஃபீல். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், நான் ஊரில் நிற்கும் போது எவ்வளோ தண்ணி வெள்ளம் வந்தாலும் பிரச்சனை இல்லைடா, நான் அவங்களோட கூட இருப்பேன், நான் அவங்க அங்கே நிற்க நான் இங்கே நிற்க தான் ஒரு மாதிரியா இருக்கு, போகணும்னு சொல்லியிருந்தாரு. அவருக்காண்டி தமிழ் புற நேற்று எவ்வளோ ரிஸ்க் எடுத்தேன். ஆனால் ரிஸ்க் எல்லாமே வந்து ரஸ்க் சாப்பிட்ற அளவுக்கு இல்லாமல் போயிட்டு எல்லாம் சரி. ஆனால் இன்றைக்கு போய் ஆகும்ண்ணே கண்டிப்பாக. ஸோ வந்து கடவுள் வழி தந்திருக்காப்புல ஒரு மாதிரி போய் சேர்ந்துருவோம், வலிக்கிடுவோம்.